பிறர் செய்யும் நற்காரியங்களை பார்த்து யார் ஒருவர் சந்தோஷம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ, மகிழ்ச்சி அடையாமல் இருக்கிறார்களோ, அவர்களால் எந்த நற்செயலையும் செய்ய முடியாது, எந்த காரியங்களிலும் ஈடுபட முடியாது. பிறர் செய்யக்கூடிய நற்செயல்களை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். இப்போது ஒருத்தர் தான தர்மம் வழங்குகிறார், அன்னதானம் வழங்குகிறார் என்றால் அதை பார்த்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். ஆஹா, ஒரு சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு இறைவன் அருள் புரியட்டும் என்று மனதார வாழ்த்த வேண்டும். அதை விடுத்துவிட்டு பொறாமை கொள்ளுதல் கூடாது. இவரெல்லாம் என்ன தான தர்மம் வழங்கலாம், இவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவருக்கு அந்த யோக்கியதை இருக்கா என்றெல்லாம் அவரை கேட்கல் கூடாது, மனதால் நினைக்கவும் கூடாது. ஆக நற்காரியங்களில் ஒருத்தர் ஈடுபடுவார் ஆனால் அவரை பார்த்து சந்தோஷம் கொள்ளும் முதல் மனிதராக நீங்கள் இருக்க வேண்டும். இப்போது அடுத்த வீட்டு குழந்தை விளையாடுதா, நன்னா விளையாடுதான்னு வச்சுக்கோங்க. அவள் விளையாடும் போது, அவள் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கும் போது நீங்கள் மனதார மனசுக்குள்ளே நினைக்க வேண்டும், நல்லா போட்டிருக்காளே ட்ரெஸ்ஸு, நல்லா விளையாடுதாளே அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினச்சாலே உங்கள் குழந்தைய நல்லா வளரும், உங்கள் குழந்தைகள் நல்ல அறிவாளியாகவும் திகழ்வார்கள். அதாவது பிறர் குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கும் போது தன் குழந்தை தானே வளரும் என்ற ஒரு பழமொழியும் இருக்கிறது. ஆக நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஒருவர் நற்காரியங்களில், நற்செயல்களில், ஒரு புனிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து சந்தோஷம் கொள்ள வேண்டும், அதை பார்த்து பொறாமை கொள்ளுதல் கூடாது. நம்மளால் அன்னதானம் வழங்க முடியாவிட்டாலும், நம்மளால் சிறப்பான ஒரு சேவை செய்ய முடியாவிட்டாலும், ஒரு நல்ல காரியங்களில் ஈடுபட முடியாமல் போனாலும் பிறர் செய்யக்கூடிய நற்செயல்களை கண்டு மனம் சந்தோஷம் கொள்ள வேண்டும்.